அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். மலர் 2. கரிய கங்குலை பிளந்து கொண்டு தன் பொன்மேனியுடன் மலர்ந்து உதயக்கண்ணி என்னை வரவேற்க நான் என் புது வாழ்வின் உதயத்தில் இணைய அடியெடுத்து வைத்தேன். வண்டியிலிருந்து என் கண்களில் முதலாக மைத்துனர் தென்பட்டார். அவருக்கு பின்னால் 3-4 வயதிற்கும் பெண் குழந்தை ஒன்றை கையில் பிடித்துக்கொண்டு வெள்ளை நிஜாருடனும் ஷர்ட்டுடனும் என் கணவர் லேசான நகையுடனும் கனிவு கொண்ட விழிகளுடனும் என்னை பார்த்து கொண்டு நின்றார். காலை வேளையின் புத்துணர்ச்சி அவர்களிடம் நிரம்பியிருந்தது. எனக்கோ சரியாக கூட உட்கார இடமில்லாமையால் உடம்பெல்லாம் வலித்தது. தூக்கம் இல்லாததால் கண்கள் ஜிவு ஜிவென எரிந்தன. மரத்து போயிருந்த கால்களை கூட வண்டியில் அடைத்திருந்த கூட்டம் இறங்கிய பின்னரே நீட்ட முடிந்தது. ரயில் சூட்டில் கருகி தொங்கிய மல்லிகை சரத்தை தலையிலிருந்து எடுத்துக்கொண்டே வண்டியை விட்டு இறங்கினேன். பிரிந்த குழல் பறந்து பறந்து கண்முன் வந்து விழுந்தது. அப்பா சாமான்களை எடுத்து கொடுக்க அவர் ஒரு கைப்பிடிப்பதைக் கண்ட என் மைத்துனர் போர்ட்டர் என்று கூலி ஒருவனை பார்த்து கூவினார். நல்ல கூட்டம் போலிருக்கிறது, சௌகரியமாக உட்கார கூட முடியவில்லையோ என்று கேட்ட என் கணவர் என்னை நோக்கி சிரித்தார். கூட்டம் என்பதை தெரிவிக்கும் அத்தாட்சியாக நான் இருக்கிறேனோ என்று வெட்கத்துடன் தலைமயிரை கோதிக்கொண்டேன். பிறகு அவர்களுடன் ஸ்டேஷன் கட்டிடத்தை தாண்டி வெளியே வந்தேன். அவர்கள் காட்டிய நீலவர்ண கார் ஒன்றில் கூலி சாமான்கள் எல்லாம் வைத்தான். முன்புறம் வண்டி ஓட்டின் ஆசனத்திலே என் கணவர் அமர்ந்ததைக் கண்ட என் மனம் ஓஹோ, சொந்த கார் போல் இருக்கிறது என்ற உவகையால் விரிந்தது. அவருக்கு பக்கத்தில் என் மைத்துனர் மடியில் குழந்தையுடன் அமர்ந்து கொள்ள அப்பாவையும் என்னையும் பின்புற ஆசனத்தில் தாங்கிக் கொண்டு பட்டணத்தின் வழுவழுப்பான தார் ரோட்டில் கார் சென்றபோது எனக்கு வான ஊர்தியில் சஞ்சரிப்பது போல இருந்தது. கண் மூடி கண் திறப்பதற்குள் வீடு வந்து விட்டது போல் எனக்கு தோன்றியது. முன்வாசல் முகப்பில் பிரம்பு நாற்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்த என் ஓரகத்தி எங்களை கண்டதும் எழுந்து நின்றாள். நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள் புகும்போது அப்பாவின் எளிய தோற்றமும் உடை எல்லாவற்றையும் அந்த செல்வ சூழ்நிலை மிகைப்படுத்தி காண்பித்தது. சுகமாக உண்டு உறங்கி செல்வத்தில் புரள்பவர்கள் மத்தியில் வறுமையின் சின்னமாகவும் உழைப்பின் பிரதிநிதியாகவும் அவர் தென்பட்டது போல எனக்கு தோன்றியது. சிரமத்துடன் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றிருந்த என் ஓரகத்தி வா என்று புன்னகை மலர்ந்த வதனத்துடன் என்னை வரவேற்றாள். அவள் தோற்றம் அவள் அப்போது கர்ப்பிணி எனக்கு என்பதை சுலபமாக அறிவித்தது. அதற்குள் எதிரே அவசரமாக வந்தே என் மாமியார் ஏன் பட்டு ஆரத்தி எடுக்க வேண்டாமோ, அதற்குள் உள்ள வந்துட்டாளே என்றாள். எடுக்க வேண்டுமா, இதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று கூறிய அவள் என்னை நோக்கி மறுபடியும் புன்னகை செய்தாள். திரும்பவும் வாசலில் போ என்பார்களாக்கும் என்று நான் தயங்கி கண்ணுற்ற என் கணவர் பரவாயில்லை, உள்ளே போகலாம் என்று நகைத்தார். முன் சென்ற மாமியாரை தொடர்ந்து நான் சென்றேன். சமையலறையில் ஒரு அம்மாள் காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். இதுதான் பட்டுவின் அம்மா, நமஸ்காரம் பண்ணு என்றாள் என் மாமியார். கீழே குனிந்து பணிந்து என்னை பார்த்து பர்வதம் போல உட்கார்ந்திருந்த அந்த அம்மாள் பாவம், கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது, ரயிலிலே கூட்டம் போலிருக்கிறது என்று மெல்ல நகைத்தாள். அவள் காதிலே இருந்த வைர ஓலையும் கையிலே மின்னிய மோதிரங்களும் இடுப்பிலே தகதகத்த காவி நிறப்பட்டும் அவள் ஒன்றுக்கும் இல்லாமல் மகள் வீட்டில் வந்து இருக்கவில்லை என்பதை அறிவித்தன. அடுப்பை கவனிக்கப் போன என் மாமியாரிடம் முதலில் காப்பியை கலந்து கொடுங்கள் என்றாள். இல்லை, நான் இன்னும் பல்லே தேய்க்கவில்லை என்று கூறிய நான் சமையலறையை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே நின்றேன். புது மனிதர்களும் புது இடமும் எனக்கு அங்கே எப்படி பழகுவது, சகஜமாக எப்படி வளைய வருவது என்பதை புரியாதபடி இருந்தன. அத்தையகத்து வாழ்க்கையின் வாசனை என் மனதில் லேசாக பரவியது. இதோ இருக்கிறாளே, இது யார் தெரியுமா என்று குழந்தைகளின் சிரிப்பொலிக்கும் அழுகையொலிக்கும் மத்தியிலே தம் குரல் கேட்க என் கணவர் சமையலறை வாசற்படியிலே வந்து நின்றார். பட்டு பாவடியின் இழையை தொட்டுக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்திருந்த பெண் குழந்தை இதுதான் சித்தி, எனக்கு தெரியுமே என்று தன் மழலை மொழியில் கூறி நகைத்தது. ஏண்டா குமார், இந்த சித்திக்கும் ரொம்ப நன்றாக கணக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமாம். அந்த சித்தி போல 2 தொண்டையால் கத்தி கத்தி அடிக்கவே மாட்டாளாம் என்று அழுத கண்களை ஷர்ட் துணியால் துடைத்து கொண்டு நின்ற 8 வயசு சிறுவனுக்கு என்னை பழக்கம் செய்வித்தார் அவர். குழந்தைகள் இருக்கிறார்கள் இங்கு, அன்புடன் இருக்க வேண்டும் என்று நினைத்த வண்ணம் நான் அவர்களை நோக்கி முருவளித்தேன். ஓஹோ, ஆசாமி எங்கே காணோம் என்று பார்த்தேனே, அதற்குள் இங்கே மிஸ்ஸஸுடன் பேச வந்து விட்டாரோ என்று இரட்டை தொண்டையில் கட்டை குரல் ஒன்று கேட்டதும் நான் திரும்பி பார்த்தேன். ஒரு பெண் அழகிய உருவெடுத்தார் போன்றவள் காலை பொழுதின் மனோகரத்தில் முழுகி எழுந்ததை போன்ற கவர்ச்சியுடன் நின்றாள். இவர்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருந்தேன், வா உனக்கும் சொல்லுகிறேன், இவள்தான் என் மிஸ்ஸஸ் சுசிலா, எப்படி என்று எடுத்தடிப்பிலேயே அவளை அபிப்பிராயம் கேட்டார் என் கணவர். தன் முல்லை பற்களை வெளியே காட்டி சிரித்து கொண்டு அவள் கனிவு ததும்பிய பெண்மை விழிகளுடன் என்னை பார்த்தாள். எப்படி என்றா சொல்ல வேண்டும், இதே சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். கார்மேக கூந்தல், கருவண்டையொத்த கொஞ்சம் விழிகள், குமிழ் போன்ற அழகிய மூக்கு என்று அவள் வர்ணித்ததைக் கண்டு நடுவே குறுக்கிட்ட என் கணவர் ஏது எனக்கு மூச்சு திணறுகிறது,
பெரிய நாவலாசிரியர் தோற்று விடுவார் போல் அழைக்கிறாயே என்று நகைத்தார். ஆண்களும் பெண்களும் சகஜமாக பேசுவது, வித்தியாசமின்றி பழகுவது என்பதை அறிந்திருந்தாலும் இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டவளே அல்ல. பார்ப்பார், உண்மை சொன்னால் நான் அழைக்கிறேனாம். நான் சொல்கிறேனே என்று நீ வேண்டுமானால் பார். கருவண்டையும் கார்மேகத்தையும் கவனிக்கும் போது சுசீலாவின் கூந்தல் இன்னும் கருப்பாக இருக்கும். அவள் கண்களின் கவர்ச்சி இந்த கருவண்டுக்கு வராது என்று தோன்றுகிறதா இல்லையா? இதெல்லாமா நான் உன்னிடம் கேட்டேன். அழகுதான் என்றார் அவர். ஓஹோ, என்னடாப்பா என்று பார்த்தேனே. ஏற்கனவே எனக்கு மதிமயக்கம் தலைக்கேறி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாயோ? என் அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா என்று என் அருகில் வந்து தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு என் முகத்தை பார்த்து அவள் முருவளித்தாள். இவள் அபிப்பிராயம் என்னவாக இருக்குமோ? பீடிகை போடுகிறாளே என்று எனக்கு உள்ளூர சிரிப்பு வந்தது. சட்டென்று கையை எடுத்த அவள், கிடக்கட்டும், நான் யார் என்று அவளுக்கு நீ சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். நான் சொல்லுவானேன்? உன் தொண்டையே லீலா என்று அவளுக்கு அறிவித்திருக்குமே. இந்த குமார் அதற்குள் வந்து, சித்தி, இரட்டை தொண்டையில் கத்தி கத்தி சொல்லிக் கொடுப்பது பிடிக்கவில்லை என்று புது சித்தியிடம் புகார் சொல்ல ஆரம்பித்து விட்டான் என்றார் அவர். அடடே, இவ்வளவுக்கு வந்து விட்டீர்களா நீங்கள்? இருக்கட்டும் இருக்கட்டும் என்று பொய்க்கோபம் கொண்டு குழந்தைகளை பார்த்து அவள் கருவினாள். அவளுடைய ஒவ்வொரு பேச்சையும் உண்டாகும் முக அசைவையும் எனக்கு அன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கலாம் போல இருந்தது. அவள் வந்து இறங்கி இன்னும் காஃபி கூட சாப்பிடவில்லை. அதற்குள் உங்கள் அரட்டை தூக்கி விட்டீர்களே, முகமெல்லாம் சோர்ந்து கிடக்கிறது என்றாள் அவளுடைய தாய். நீ மகா மோசம் ராமு. ஏதடா, ரயிலில் அவஸ்தைப்பட்டு வந்து இறங்கி இருக்கிறாளே, ஒரு கப் காஃபி கொடுத்து உபசாரம் பண்ணோம் என்று தோன்றுகிறதா பார். அவளை உட்கார கூட சொல்லாமல் கால் கடுக்க நிற்க வைத்து இப்படி அவமானம் பண்ணுவது. புது மனைவி வந்திருக்கிறாள் என்றால் எந்த நிமிஷம் கோபித்துக் கொள்வாளோ என்று பயம் வேண்டாமோ என்று அவள் நீட்டி முழுக்கி கொண்டிருக்கும் போதே என் ஓரகத்தி, அவளுடைய சகோதரிதான், ஏண்டி லீலா, அவருக்கு காஃபி கொண்டு வா என்று உன்னை அனுப்பினேனே, இல்லை இங்கு வந்து வாயிட சொன்னேனா? ஏ நளினி, இந்த பட்டுப்பாவடை நாசமாக்காமல் அவிழ்த்து வை. இரவெல்லாம் ஜுரம், கண்ணை திறக்கவில்லை. வா, டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கடிந்த குரலிலே கூறிக்கொண்டே வந்தாள். சலுகையுடன் சிற்றப்பாவின் கால்களை கட்டிக்கொண்ட நளினி, நான் மாட்டேன் என்று பிடிவாதமாக அழுகைக்கு ஆயத்தம் செய்தாள். பலவந்தமாக குழந்தையை தரவென்று அவள் இழுத்து செல்கையில் குமாருக்கும் மைதிலிக்கும் கூட ஒரு சூடு விழுந்தது. ஏண்டா தடியா, ஸ்கூலுக்கு நேரமாகவில்லை? புத்தகத்தை எல்லாம் கடைப்பறித்து வைத்திருக்கிறீர்களே. அடி மைதிலி, குளித்து விட்டு வாயேன், பின்னிக்கொள்ள வேண்டாம் என்று இறைந்து விட்டு சென்றாள். லீலா அப்பாவுக்கு காஃபி கொண்டு போகிறாள் என்பதை அறிந்த நான், வேண்டாம், அப்பா காஃபி சாப்பிடும் வழக்கம் கிடையாது. காலை வேளையில் அவர் ஒன்றும் சாப்பிடவே மாட்டார், அதுவும் ஸ்நானம் செய்யாமல் என்றேன். என்னது, ஒன்றும் குடிக்க மாட்டாரா என்று அதிசயத்துடன் கேட்டவள், பின் இந்த காஃபி இப்போது யாருக்கு வேண்டும் என்று கையில் டம்ளருடன் விளையாட்டு குழந்தை போல ஏலம் கூறினாள். இங்கே கொண்டா என்று அவளிடம் இருந்த டம்ளரை வாங்கி கொண்ட என் கணவர், எனக்கு அதிகாலையில் சாப்பிட்டது மறந்து போய்விட்டது என்று தாம் மருந்தலானார். அடராமா, வாங்கி அவளுக்குத்தான் கொடுக்கப் போகிறானாக்கும் என்றளவா நினைத்தேன். மடக்கு மடக்கென்று குடிக்கிறானே என்று லீலா கூறிக்கொண்டிருக்கும் போதே புன்னகையுடன் அவர் அங்கிருந்து அகன்றார். அவர் பேச்சிலும் நடவடிக்கையிலும் புதுமை கண்ட நான் மனக்களிப்பிலே மிதந்தேன். குளித்துவிட்டு எல்லோருடனும் உணவருந்து வந்து உட்கார்ந்த என் மைத்துனர், இன்றுதான் நான் குளிக்கச் சென்றபோது அறை சுத்தமாக இருந்தது. வெந்நீர் அடுப்பு புகையவில்லை. வெந்நீர் சரிசூடாக இருந்தது. புது மாட்டுப்பெண் வந்துவிட்டாள் என்பதை காட்டிவிட்டது என்று கூறிய போது எனக்கு சந்தோஷம் கரை புரண்டது. இந்த அற்ப விஷயத்திற்கே இத்தனை திருப்தி கொண்டாடுகிறாரே, வெகு சீக்கிரத்தில் இங்கு எல்லோரையும் கவர்ந்துவிட முடியும் என்று உள்ளூர எண்ணிக்கொண்டேன். அப்பா பரிமாற வந்த என்னை பெருமையுடன் நோக்கினார். எல்லோரும் இலைகளை விட்டு எழுந்திருக்கவில்லை. என் ஓரகத்தை டாக்டர் வீட்டுக்கு குழந்தை அழைத்து போயிருந்தவள் உள்ளே வந்தாள். தட்டிலே கையை கழுவி கொண்டிருந்த என் மைத்துனர், என்ன, குழந்தைக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லிவிட்டாரா டாக்டர் என்று ஏளனம் துணிக்கும் குரலில் அவளை கேட்டார். ஆமாம், உங்களுக்கு கேலியாக இருக்கிறது. இந்த நெஞ்சுக்கட்டு சாதாரணமாக இல்லை என்று நான் அப்போதே சொல்லவில்லை? அத்துடன் காலையிலே ராமு திரட்டுப்பாலை வேறு கொடுத்து வைத்திருக்கிறான். குழந்தை நோவுக்கு கள்ளமில்லை என்று எழுந்து நடமாடியிருக்கிறது. ஜுரம் 104 இருக்கிறது. இப்போது டாக்டர் நிமோனியா என்று சந்தேகப்பட்டு நர்சிங் ஹோமிலேயே விட்டுவிட்டு போங்கள் என்றார். கத்து கத்து என்று கத்துகிறது. விட்டு குளித்து சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று வந்தேன். நான் சொன்னால் யார் கேட்கிறார்கள்? ராமனுடைய செல்லம் அதற்கு தலைக்கு மேலே ஏறி போயிருக்கிறது என்று படபடப்பாக அவள் என் கணவர் மீது குற்றம் சாட்டினாள். வெகு அழகுதான். நானா திரட்டுப்பால் கொடுத்தேன்? எல்லாம் உங்கள் அருமை தங்கையின் வேலை. கார் வந்த சப்தம் கேட்டவுடனேயே ஆளை கூட அவள் கவனிக்கவில்லை. பச்சனங்களை ஆராய ஆரம்பித்து விட்டாள். எல்லாம் காலியாவதற்குள் நான் நல்ல வேலை பார்த்தேன். குழந்தைகளுக்கெல்லாம் அவள்தான் விநியோகம் செய்தாள் என்று அவர் லீலாவை சாடினார். அதனாலேயே ஜுரம் இப்போது 104க்கு வந்துவிட்டதாக்கும். நான் கண்டேனா ஜுரம் என்று? காலையில் பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கொண்டு தடபடலாக ஸ்டேஷனுக்கு வேறு போய்விட்டு வந்தது. எனக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் தின்னும்போது குழந்தை கேட்டது, கொடுத்தேன். உடம்பு சரியில்லை என்று தெரிந்தவுடனேயே படுக்கையில் விடாமல் கண்டபடி அலையவிட்டால் உங்களுக்கு குழந்தையை வளர்க்க தெரிந்தால்தானே என்று முடிவாக ஒரு போடு போட்ட லீலா
களத்தை விட்டு எழுந்து போனாள். ராமுவுக்கு தெரியாத ஜுரம் என்று சிற்றப்பாவிடன் போகிறேன் என்று ராத்திரி என் பிராணனை வாங்கி அவனிடம் போய் படுத்துக்கொண்டதே. ஸ்டேஷனுக்கு நான் கூட்டி போக வேண்டாம் என்று சொன்னதை யார் கேட்டார்கள்? நீங்கள் தலைக்கு ஒரு விதமாக செல்லம் கொடுங்கள், அப்புறம் எனக்கு குழந்தை வளர்க்க தெரியவில்லை என்று குற்றம் கூறுங்கள் என்று பட்டு கடுகெடுத்தாள். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாடிக்கொண்டு சிறு குழந்தைகள் போல பேசிக்கொண்டது எனக்கு வியப்பை தந்தது. ஓடியாடும் குழந்தை உடம்புக்கு வந்திருக்கிறது, அதற்கு இத்தனை பிரமாதப்படுத்துகிறார்களே. எங்கள் வீட்டில் எங்களில் யாருக்காவது ஜுரம் வந்தால் அநேகமாக அது அப்பாவுக்கு கூட தெரியாது. 2 வேளை கஞ்சி கொடுப்பாள் அம்மா, அதற்கும் தனியாவிட்டால் ஆஸ்பத்திரியில் தர்ம தண்ணீர் 2 வேளை வாங்கி கொடுப்பாள், அத்துடன் சரி. எடுப்பாரும் பிடிப்பாரும் இருந்தால் இப்படித்தான் இருக்கும் போலும். அத்தை வீட்டில் ஹேமாவுக்கு வந்ததையும் நடந்ததையும் விட இது பெரிது அல்லவே. 11 மணிக்கு வீடு நிசப்தமாகிவிட்டது. குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர். லீலா கல்லூரிக்கு போய்விட்டாள். என் மைத்துனரும் கணவரும் காரியாலயம் சென்று விட்டார்கள். பட்டுவும் கூட சிகிச்சை இல்லம் போய்விட்டாள். கிழவிகள் இருவரும் கீழே முன்கட்டில் கட்டைமணி சகிதம் படித்து விட்டார்கள். நான் ஸ்நானம் செய்த கூந்தலை ஆற்றிக்கொண்டு மெல்ல மாடி பக்கம் சென்றேன். வராந்தாவை அடுத்த கூடத்தில் அப்பா கீழே சிமெண்ட் தரையில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். மேலே மின்சார விசிறி சுழன்று கொண்டிருந்தது. அவருக்கு எத்தனை உடல் சிரமம்! ரேடியோ, கண்ணாடி, அலமாரி, சோஃபாக்கள் எல்லாமாக அந்த கூடத்தை அலங்கரித்தன. ஒரு புற வாயில் வராந்தாவுக்கு வழிகாட்டியது. இன்னொரு புற வாயில் வழியாக ஒரு குறுகிய தாழ்வரை சென்றது. அதை ஒட்டி அடுத்தடுத்து 3 அறைகள் இருந்தன. முதல் அறையின் கதவு திறந்திருந்தது. எதிரே பெரிய நிலைக்கண்ணாடி பொருத்திய மேசையில் இருந்த அலங்கார பொருட்கள், புத்தக அலமாரி, கொடியில் மடித்து போட்டிருந்த புடகைகள் எல்லாம் அது லீலாவின் அறை என்று யாருமே சொல்லாமலே விளங்கின. கதவு சாத்தி பூட்ட பெற்றிருந்தது. கடைசி அறையும் திறந்தே கிடந்தது. மூலையில் ஒரு பிரம்பு மேஜை, நாற்காலி, ஒரு அகல பெஞ்ச், ஒரு கோட் ஸ்டாண்டு, துணிமணிகள் வைக்கும் அலமாரி எல்லாம் அந்த அறையில் இருந்தன. கோட் ஸ்டாண்டில் தொங்கிய ஷர்ட்டையும் பெஞ்சின் மேல் கிடந்த வேஷ்டியும் கண்ணுற்ற நான் அது என் கணவருடைய அறை என்று ஊகித்து கொண்டேன். உள்ளே ஒரு தூசு தும்பு கூட இல்லாமல் எல்லாம் துப்புரவாக இருந்தது. கீழிருக்கும் என் பெட்டியை கூட இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று எண்ணியவாறு அங்கிருந்து அடுத்த வீடு தெரியும் ஜன்னலில் கண்களை ஓட்டினேன். அடுத்த வீட்டு முற்றத்தில் அந்த ஜன்னல் இருந்தது. முற்றத்தை ஒட்டிய வராந்தாவின் கைப்பிடி சுவரில் அழகழகான பூந்தொட்டிகள் அலங்காரமாக வைத்திருந்தன. உட்புற சுவரிலே பெரிய பெரிய படங்கள் தெரிந்தன. ஆனால் ஜனநாடமாட்டமே இல்லாதது போல நிசப்தம் நிலவியது. என்ன இருந்தாலும் பட்டணத்து தினசே அலாதிதான். புங்கனூராக இருந்தால் புது மாட்டுப்பெண் வந்தான்று வீட்டுக்கு எத்தனை பேர் வருவார்கள் போவார்கள். சேர்ந்தாற் போல வீடுகள் இங்கிருந்தும் அவரவர்கள் ஜோலியை கவனித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவார்கள் போலும். இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அடுத்த வீட்டு மாடிக்கு ஒரு பெண் வந்தாள். அவள்தான் வீட்டுக்கு உரியவளாக இருக்க வேண்டும். நான் அவளை பார்த்தபோது அவளும் என்னை பார்த்தாள். ஆனால் சிரிக்க கூட இல்லை. முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே போய்விட்டாள். உள்ளே ரேடியோவை திருப்பி வெட்டியிருக்கிறாள் போலிருக்கிறது. ஜம் என்று என் செவிகளில் இசை பாய்ந்தது. இங்கும் இருக்கிறதே, அத்தை வீட்டை போல கூசாமல் நானும் போட்டு பார்க்கலாமே, எனக்கும் உரிமை உள்ள வீடுதானே இது என்று நினைத்து கொண்டு எழுந்து வந்தேன். கீழிருந்து சுசிலா என்று மாமியாரின் குரல் ஒலித்தது. இதோ வந்து விட்டேன் என்று குரல் கொடுத்தவாறு அப்படியே பின்புறம் சென்று படிக்கட்டுகள் வழியாக கீழிறங்கி வந்தேன். சற்று குமுட்டி பற்றவை, லீலா வந்து விடுவாள், மணி 1 போகிறது என்றாள். இப்போது இடைவேளைக்கு வருவாளாக்கும், அவர் கூட வருவாரோ என்று என்னுள்ளேயே கேட்டுக்கொண்டவளாக நான் வேலையில் முனைந்தேன். ஒரு ஃபில்டரில் காஃபி பொடி போட்டால் போதும், புருஷர்களுக்கு சாயங்காலம் புதிதாக போடலாம் என்றாள் மாமியார். சாயங்காலம்தான் அவர்கள் வருவார்களோ என்று நான் மெதுவாக கேட்டேன். ஆமாம், 6 மணியாகும். இந்த சேப்பாக்கம் ஆஃபீஸில் இருக்கும் வரை ராமும் வருவான் லீலாவுடன். இப்போது இதை விட்டுவிட்ட பிறகு வருவதில்லை என்றாள் அவள். இதை விட்டுவிட்ட பிறகா? ஆனால் பழைய இடத்தில் இப்போது வேலை செய்யவில்லையா? அப்பா கூட சொல்லவில்லையே இதை பற்றி. சிந்தை இந்த கேள்விகள் கிளர்த்தின. ஆனால் கேட்க துணிச்சல் வரவில்லை. தானாக தெரிந்து போகிறது. அப்புறம் எனக்கு வேலை சரியாக இருந்தது. அப்பா ஊருக்கு கிளம்புவது கூட உள்ளே எட்டி பார்த்து போய் வரட்டுமாமா சுசிலா என்று கூப்பிட்ட பிறகுதான் நினைவுக்கே வந்தது. தூக்கி செருகியிருந்த புடவை அவிழ்த்து விட்டு கொண்டே, கிளம்பி விட்டீர்களா அப்பா என்று வெளியே வந்தேன். அருகில் வந்து நின்ற என் மாமியாரிடம், அவர் குழந்தையை உங்கள் பொறுப்பில் விட்டாச்சம்மா. இதுவரை அவள் வீட்டை விட்டு எங்கேயுமே இருந்ததில்லை. அதனால் ஏறவோ தாழவோ இருந்தாலும் மனசில் வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் பெண் அவள் இனிமேல் என்று கூறும்போது தொண்டை கரகரத்தது. கவலையே படாதேயுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சம்பிரதாயமாக அவள் விடை கொடுத்தாள். கூடவே வாயில் வரை போய் நின்ற நான், அவர் வருகிறார் அப்பா ஸ்டேஷனுக்கு என்று மெதுவாக கேட்டேன். யாருமே அப்பாவை கவனிக்கவில்லை போல எனக்கு தோன்றியது. மாப்பிள்ளை தானே அம்மா காரை ஓட்டி கொண்டு வரப்போகிறார் என்றார் அப்பா. அவர் கதவை திறந்து ஏறிக்கொண்டதை பார்த்ததும் நான் பேச்சற்று நான் வாயிற்படியிலேயே நின்றேன். மாடிப்படியிலே வேகமாக இறங்கி வந்த என் கணவர் நான் நின்றதை பார்த்தார்.
மங்கலான வாயில் விளக்கின் நீல ஒளியில் என்னை அறியாமலேயே என் கண்களில் துளித்திருந்த கண்ணீர் முத்துக்கள் அவருக்கு தெரிந்துவிட்டன போலும். என் மோவாயை பற்றி மெல்லிய குரலில், அப்பா ஊருக்கு போவதற்காக அழுகிறாய் அசடு என்றார். யாரோ என்னை எங்கோ அலையக்காக தூக்கி செல்வது போல இருந்தது. வீட்டு வேலைகள் முடிந்துவிட்டன. ஸ்டேஷனுக்கு சென்றிருந்த அவர் இன்னமும் வரவில்லை. எங்கள் அறையில் வந்து ஜன்னலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தேன். மனதில் அப்போது லீலாவை பற்றிய எண்ணங்களே நிரம்பியிருந்தன. ஆம், சற்று முன்தான் அவள் கேலியும் குறும்பும் கலந்த பேச்சுடனும் நகைப்புடனும் என் கூந்தலை வாசம் வீசும் மல்லிகை சரம் கொண்டு அழகு செய்துவிட்டு போயிருந்தாள். எத்தனை அன்பும் அனுசரணையும் வாய்ந்த வெகுளியான பெண் இவள். படித்திருக்கிறாள், அழகு இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது, துளி கர்வமும் இல்லையே. அவள் வீட்டில் இருக்கிறாள் என்றாலே எனக்கு ஏதோ சொல்ல முடியாத சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு நாளிலேயே குறுகுறுக்கும் அவள் முகமும் கவடமற்ற இருதயத்திலிருந்து வந்த அவள் பேச்சும் என்னை வெகுவாக கவர்ந்து விட்டன. அவளுடைய தோழமை எனக்கு கிடைத்தற்கரிய பாக்கியம் என கருதி மகிழ்ந்தேன். ஜன்னல் வழியாக நிலவின் கதிர்கள் என் மீது விழுந்தன. அதன் குளுமையை ரசிக்க நான் எழுந்து விளக்கை அணைத்தேன். அடுத்த வீட்டு மாடியில் நான் பகலில் கண்ட பெண் பால் செம்பு சகிதம் வந்தாள். அதை உள்ளே கொண்டு வந்து விட்டு அவள் பூந்தொட்டின் அருகே வந்து நின்று கொண்டு வானத்தை பார்த்தாள். சற்றைக்கெல்லாம் ஒரு ஆடவன் அங்கு வந்தான். வந்தவன் சப்தம் செய்யாமலேயே பின்னால் சென்று அவள் கண்களை தன் கரங்களால் மூடினான். அவ்வளவுதான். தன்னென்ற வலிய கைகள் என் பார்வையை மறைத்தன. உடல் சிலிர்த்தது எனக்கு. நாளைக்கு இந்த ஜன்னலுக்கு ஒரு திரை போட்டு விட வேண்டும் என்று புன்னகை செய்தார் என் கணவர். ஊமை பெண்ணைப் போல நான் அந்த சமயத்தில் சங்கடப்பட்டேன். மனதிலே கரை புரண்ட உணர்ச்சி பெருக்கு என் தொண்டையை தடை செய்தது. வாயை திறந்து பேச மாட்டேன் என்கிறாயே சுசி, இதோ இந்த நிலவு உன் பொன்முகத்தில் விழும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா என்று என் முகத்தை பிடித்து நிமித்தினார் அவர். வானத்து கருமேகங்களின் மீது தண்ணிய காற்று படும்போது மழை பொழிகிறதே, அதுபோல என் நெஞ்சை பிடித்து கொண்டிருந்த உணர்ச்சிகள் யாவும் அவருடைய ஸ்பரிசத்தால் கண்கள் வந்து திரையிட்டன. அழுகிறாயா என்ன? என்ன சுசி என்று அவர் அதற்குள் பதறிவிட்டார். கண்ணீரின் நடுவே நான் மெல்ல சிரித்தேன். இல்லை, அழவில்லை என்று திணறினேன். நான் பயந்து போய்விட்டேன். இன்னமும் அப்பா ஊருக்கு போனதை நினைத்துத்தான் அழுகிறாயோ என்று. சுசி, உன் கண்களில் நீர் வந்தால் என் நெஞ்சை யாரோ அமுக்கி பிழிவது போலல்லவா இருக்கிறது. இன்று காலையில் லீலா கூறினாலே அதுபோல உன் செவிதழ்களை திறந்து நீ நகை புரியும் போது என் ஆவி என் வசம் இருப்பதில்லை. காரியாலயத்தில் எனக்கு ஏதாவது வேலை ஓடினால்தானே என்று என் தோள் மேல் கையை போட்டுக்கொண்ட அவர் முகம் என் முகத்துக்கு வெகு சமீபமாக நேராக வந்தது. அவர் இதழ்கள் என் இதழ்களில் பொருந்தி இருக்குமானால் திடீரென்று அறைக்கு வெளியே ராமு என்று என் மைத்துனர் கூப்பிடும் குரல் கேட்டது. இவ்வுலகையே மறந்திருந்த அவர் திடுக்கிட்டு பின்வாங்கினார். என் உள்ளம் துணுக்குற்றது. கதவை திறந்து கொண்டு என்ன அண்ணா என்று அவருடைய கேள்வி எங்கோ கிணற்றுக்குள் இருந்து ஒலிப்பதாக எனக்கு தோன்றியது. குழந்தைக்கு உடம்பு மிகவும் நன்றாக இல்லை. ராமு, சிற்றப்பா சிற்றப்பா என்று சாயங்காலம் நான் பார்த்தபோதே அரற்றி கொண்டிருந்தாள். இப்போது அதே ஸ்மரணைதான். நெஞ்சு பாறையாகி மூச்சு திணறுகிறது. இந்த நிலையிலும் அவள் உன் நினைவாக பிதற்றுவது பார்க்க சகிக்கவில்லை. மண்ணி கொண்டு விட போயிருந்தேன் அல்லவா, டாக்டரே சொல்கிறார். உன்னை கூப்பிடவே எனக்கு என்று தயங்கினார் மைத்துனர். அடடா, அப்போதே சொல்லக்கூடாதா? இதோ வந்துவிட்டேன் என்று அவருடைய மறுமொழி எனக்கு கனவிலே கூறுவது மாதிரி இருந்தது. அடுத்த கணம் அவருடைய செருப்பு தாழ்வரையில் சிமிட்டி தளதியில் சடக் சடக் என்று உரசியது என் நெஞ்சில் உரசியது போல் இருந்தது. வானத்திலிருந்து கல் மாறியோ மண் மாறியோ பொழிந்து என்னை நெருக்குவது போல உணர்ந்தேன். செயலற்று துவண்டு படுக்கையில் வீழ்ந்த என்னை நோக்கி ஜன்னல் வழியாக வந்த நிலவு தலையில் தொங்கிய மல்லிகையின் மனமெல்லாம் பரிகசித்தன. மலர் 3. இரவின் தனிமையூடே நான் எத்தனை நேரம் வீழ்த்திருந்தேனோ. நித்ரா தேவிக்கு என் மீது எப்போதுமே கருணை உண்டு. அவள் என்னை அறியாமலேயே என்னை தன் வசம் ஆட்கொண்டு விட்டாள். அவர் எப்போது வருவாரோ என்று நினைவில் படிந்த எண்ணத்தினூடே உறங்கிவிட்ட என்னை சுசீலா என்று மெதுவாக அழைக்கும் குரலும் குப்புறப்படுத்து கொண்டிருந்த என் முதுகில் யாரோ தட்டிய உணரும் என் நித்திரையை கலைத்தன. அவர் வந்து விட்டார் என்று புல்லரிப்புடன் நான் திரும்பிக் கொண்டு கண்களை விழித்தேன். எத்தகைய ஏமாற்றம் எனக்கு காத்திருந்தது. காவி புடவையும் தானுமாக விடியற்காலையின் மங்கிய வெளிச்சத்தில் என் மாமியார் முன்னின்றாள். சற்று எழுந்து வந்து காஃபி கொட்டை அரைச்சி வை. சுசிலா, பால்காரன் வந்துட்டான், நான் போய் பார்த்து வாங்க வேண்டும் என்று உதயகீதத்துடன் என்னை எழுப்பிவிட்டு அவசரமாக சென்றாள் அவள். இரவின் ஏமாற்றமும் காலை உதயத்தில் அதை தூக்கியடித்த இன்னொரு ஏமாற்றமும் எனக்கு ஏதோ என் வாழ்விலே தெளிவில்லாத லட்சியம் உண்டென்றும் அதை அடைய நான் இது சிறியது, இதைவிட முன்னது பெரியது என்று எனக்கு ஏற்படும் தடங்கல்களை மனத்துணிவு கொண்டு கடக்க வேண்டும் என்றும் தோன்றச் செய்தன. அவருடைய மேனிப்படாத அந்த புத்தம் புது படுக்கையை சுற்றி வைத்துவிட்டு வாடி சோர்ந்த இருதயத்துடன் நான் அன்றைய பொழுது நல்வல்களை அணைய வந்தேன்.
அடுத்த அறையின் ஒரு கழித்த கதவிடுக்கின் வழியாக என் மைத்துனர் நிச்சிந்தையாக தூங்குகிறார் என்று அறிவிக்கும் குரட்டை சத்தம் வெளிவந்தது. லீலாவின் அறையில் விளக்கு எரிந்தது. மேஜையின் மீது சாய்ந்து கொண்டு அவள் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள். முன்கூடத்தில் குழந்தைகள் உறங்கினார்கள். கடிகாரமுள் மணி 5:15 என்று அறிவித்தது. அதற்குள்ளாகவா காஃபி என்று எண்ணியவளாக கீழே வந்த நான் பல்லை தேய்த்துவிட்டு காஃபி கொட்டையை அரைக்கலானேன். உடலில் சுறுசுறுப்பு உயிரணுக்களை விட்டு அப்பால் உறங்கி கிடந்தது. செய்யும் வேலை எனக்கு மகிழ்வை ஊட்டுவதற்கு பதிலாக பாரமாக இருந்தது. வாழ்நாள் முழுவதும் இப்படி பாரமாகி விடுமோ என்னவோ. அடுப்பில் பாலை காய்ச்சி கொண்டிருந்த போது லீலா வந்தாள். என்ன அத்தை, புது மாட்டுப்பெண்ணை அதற்குள் அடுப்படியில் உட்கார்த்து வைத்து விட்டீர்களே என்று என் மாமியாரை கேட்டுக்கொண்டே அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ராத்திரி என்னவோ நளினிக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறது. சிற்றப்பா என்று அலறுகிறாள் என்று அத்திம்பே ராமுவை கூப்பிட்டார். இப்போது எப்படி இருக்கிறதாம் என்று கேட்டாள் அவள். எனக்கு எதுவுமே தெரியாது போல நான் தலை குனிந்து கொண்டு மௌனம் சாதித்தேன். ஒன்றும் தெரியவில்லையே, பட்டுவையும் காணோம், இன்னும் அவனும் வரவில்லையே என்று என் மாமியார் கவலை துணிக்க பதில் உறுத்தாள். ஆனால் இரவு முழுவதும் ராமு அங்கேதான் இருக்கிறானா என்று வினவிய லீலா ஆச்சரியத்துடன் குனிந்து என் முகத்தை நோக்கினாள். மனதிலே இருக்கும் துயரம் தானாக அமுங்கி கிடக்கும். யாராவது அனுதாபமாக இருப்பது தெரிந்துவிட்டாலோ குபுக்கென்று வெளிக்கிளம்பிவிடும். லீலாவின் அனுதாபம் தோய்ந்திருந்த அந்த கேள்வி சாம்பல் பூத்திருந்த என் உள்ளக்கணலை ஊதிவிட்டு விட்டது. எனக்கு மட்டும் கேட்கும்படியான மெல்லிய குரலிலே பாவம் என்று அவள் பகர்ந்த போது உண்மையிலேயே எனக்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது. ஒரு வேலையை நான் செய்து முடிப்பதற்குள் நாசுக்காக இன்னொரு வேலைக்கு தயாராக கட்டளையிடுவதில் என் மாமியாருக்கு ஈடு அவளைதான். ஒரு நாளைய அனுபவத்திலேயே இதை நான் தெரிந்து கொண்டேன். லீலா கவனித்துவிடப் போகிறாளே என்ற அச்சத்துடன் சாம்பல் கண்களில் பறந்து விட்டது போல பாவனை செய்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டேன். பிறகு கரண்டியில் நெருப்பை எடுத்துக்கொண்டு வெந்நீர் பற்ற வைப்பதற்காக குளிக்கும் அறை பக்கம் போனேன். பல் விளக்கும் பிரஷில் பசை விட்டு கொண்டு அவர் வாயிற்படியில் நின்றார். அப்போதுதான் வந்திருக்கிறார் போல் இருக்கிறது. சற்று முன்னே என்னென்னவோ சமாதானம் செய்து கொண்டேன். அவரை கண்டவுடன் அவை அனைத்தும் போன இடமே தெரியவில்லை. போனதுதான் போனாரே, 2 மணியோ 3 மணியோ இருந்துவிட்டு பிறகு வந்தாரா? குழந்தைக்கு தந்தை இங்கே சுகமாக குரட்டி விடுகிறார் என்ற கோபம் என் நெஞ்சுக்குழியிலே திரளாக வந்து நின்றது. அவரை பார்ப்பது போலவே காட்டிக்கொள்ளாமல் கைவேளையில் கவனம் செலுத்தலானேன். அவர் என்னையே தான் நோக்கி கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. உட்கார்ந்து அடுப்பு மூட்டி கொண்டிருந்த என்னை புஜத்தை பற்றி எழுப்பினார். அப்போதும் நான் என் பார்வை உயர்த்தவில்லை. கோபமா சுசி என்று என் முகத்தை பிடித்து அவர் நிமிர்த்தினார். அவர் குரலிலும் விழிகளிலும் குழவிய கனிவுதான் என்னை எப்படி அவர் வசம் இழுத்தது. யாரேனும் கவனித்துவிடப் போகிறார்களே என்ற அச்சமும் நாணமும் கவ்விக்கொள்ள நான் இல்லை என்று தலையை ஆட்டியவாறு அவர் பிடியிலிருந்து திமிரினேன். நல்ல வேளை, இதோ ராமு வந்து விட்டானே என்று கூறிக்கொண்டே லீலா சோப்பு பெட்டி சகிதம் வந்தாள். குழந்தைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நிமோனியாதான், அவ்வளவு சீக்கிரம் ஜுரம் குறைந்து விடுமா? இப்போது கூட கண்ணை விழித்து கொண்டு போகாதே என்று அழுதாள். இரவெல்லாம் நான் எங்கே போய்விடுவேனோ என்ற பயம். என் கையை பிடித்து கொண்டே இருந்தாள். அப்படி இப்படி சற்று நகர்ந்து விட்டால் கூட போதும், அழ ஆரம்பித்து விட்டாள். நெஞ்சிலிருந்து குரல் எழும்பினால்தானே. காஃபி குடித்துவிட்டு ஓடி வருகிறேன் என்று சமாதானப்படுத்தி விட்டு வந்தேன் என்றார் அவர். நல்ல வேளை, தத்து பெண் சொன்னால் என்று அங்கேயே இருந்து விடாமல் இருந்தாயே. கல் நெஞ்சக்காரன் நீ ராமு என்று லீலா சற்றும் யாருக்கும் அச்சமின்றி பட்டம் சூட்டினால் அவருக்கு. மனதிலே பட்டதை சற்றும் தயங்காமல் வெளியிட்டுவிடும் அவரது தீரத்தை உள்ளூர பாராட்டினேன் நான். அவர் பதிலுக்கு என்னை நோக்கி முறுவளித்தார். அதனுடன் அந்த பேச்சு முடிந்துவிட்டது. முன்னால் போல அண்ணனும் தம்பியும் காரில் ஏறிக்கொண்டு சென்றார்கள். அவர் எந்த இடத்தில் வேலை செய்கிறார்? என்ன வேலை? என்ன வருவாய்? வீடு, கார், ரேடியோ என்று தடபடலாக நடக்கிறதே. இவையாவும் என் மைத்துனரால் தான் நடைபெறுகின்றனவா என்பன போன்ற குடும்ப சகதிகளை தெரிந்து கொள்ளும் அரிப்பு என் மனதை தின்றது. ஆனால் யாரிடம் கேட்பது? மாமியார் வேலை சொன்னால் செய்தேனை ஒழிய நெருங்கி கேட்கும் அளவுக்கு சகஜபாவம் வரவில்லை. பட்டுவுடன் நான் இன்னும் சேர்ந்தார் போல 4-5 வார்த்தைகள் கூட பேசியிருக்கவில்லை. அவள்தான் வீட்டுக்கும் சிகிச்சை இல்லத்துக்குமாக அலைந்து கொண்டிருந்தாளே. மேலும் அவள் எப்போதும் என் முன் சிரித்த முகத்துடனேயே தென்பிட்டாலும் மனம் விட்டு பேச முடியாதென்ற அர்த்தமற்ற அச்சம் என்னுள் எழும்பியது. லீலாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதிலும் எனக்கு சங்கடம் தென்பட்டது. நான் அவரை மணந்து கொண்ட மனைவி, அந்த வீட்டிலே அடியெடுத்து வைத்திருக்கும் மருமகள். என் கணவர் என்ன உத்தியோகம் செய்கிறார், குடும்பம் எப்படி நடக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் எனக்கு இன்னமும் தெரியவில்லை என்ற என் அறியாமையை நான் அவளிடம் காட்டிக்கொள்வதா? எனவே அந்த யோசனையும் கைவிட்டேன். அன்று பகல் கல்லூரியிலிருந்து வந்த பின் லீலா, சுசிலா, நீ இதற்கு முன் ஊருக்கு வந்ததில்லையே என்று கேட்டாள். நான் உதட்டை பிரிக்கினேன். என் காதோடு நெருங்கி அவள், நல்ல படம் ஒன்று ஓடுகிறது, இன்று மேட்னி ஷோவுக்கு போகலாமா? எனக்கு இனிமேல் முக்கியமான வேலை ஒன்றுமில்லை.
வருகிறாயா என்று அழைத்தாள். எனக்கு ஒரு புறம் சந்தோஷமாகவும் ஒரு புறம் கஷ்டமாகவும் இருந்தது. மாமியாரிடம் சொன்னால் என்ன சொல்லுவாளோ? வந்து முழுசாக 2 தினங்கள் ஆவதற்குள் நான் லீலாவுடன் சினிமாவுக்கு போகிறேன் என்றால் நன்றாக இருக்குமோ? சிற்றுண்டிக்கு ஆரம்பிக்க வேண்டும். அரிசி உளுந்து ஊறுகிறது. வேலைக்காரி வருவாள். இத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு எப்படி கேட்பது? ஆனால் லீலா அவ்வளவு குறுகிய காலத்தில் என் உள்ளத்தை சரியாக புரிந்து கொண்டு அன்புடன் அழைக்கும்போது தட்டுவதா? என் மௌனத்தை கண்ணுற்ற அவள், என்ன யோசனை செய்கிறாய்? போனால் அவருடன் அல்லவோ போக வேண்டும். இவளுடன் போவானேன் என்று இருக்கிறதா கள்ளி என்று என் கன்னத்தை செல்லமாக இழைத்து குறுநகை செய்தாள். இல்லை, அத்தையிடம் நீங்கள் சொல்லுகிறீர்களா? வேலை நிறைய இருக்கிறதே என்று நான் இழுத்தேன். ஃபூ, இவ்வளவுதானா? சமையலறை இருக்கவே இருக்கிறது. மாடிக்கு போய் தலைவாரி ட்ரெஸ் பண்ணிக்கொள். நான் சொல்லி சரிப்படுத்தி விடுகிறேன் என்று என் முதுகில் தட்டி கொடுத்து அவள் உற்சாகப்படுத்தினாள். வீட்டில் அடக்கமாக வளைய வர வேண்டிய மருமகள் நான் என்பதையும் மறந்து சந்தோஷத்துடன் துள்ளிக்கொண்டு மாடிக்கு ஓடினேன். அத்தையிடமும் தாயிடமும் லீலா என்ன கூறினாளோ? சற்றைக்கெல்லாம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள அவளும் மாடிக்கு வந்து விட்டாள். இருவருமாக தோள் மேல் தோள் போட்டுக்கொண்டு உல்லாசமாக மாடியை விட்டு கீழே வந்தபோது வாயிலில் கூடைக்காரரிடம் என் மாமியார் கத்தரிக்காய் வாங்கி கொண்டிருந்தாள். எங்களை அகன்ற விழிகளுடன் நிமிர்ந்து பார்த்து அவளுக்கு, லீலா, அத்தை, நான் மாம்பழத்துக்கு ஒரு சிநேகிதி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது. இவளும் தான் ஓரிடம் பார்த்ததில்லையே, எனக்கும் துணையாக இருக்கும் என்று அழைத்து போகிறேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமலேயே செருப்பு சத்தம் ஒலிக்க என் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியேறினாள். நீங்கள் இப்போதுதான் சொல்கிறீர்களா? ஏதாவது நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்று நான் கலவரத்துடன் உணவினேன். நினைத்து கொள்வது என்ன? அவர்களாகவே பார்த்து உன்னை அனுப்ப வேண்டும் என்று எண்ணி பயந்தால் நீ பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஏதடா, நேற்று வந்த பெண்தானே என்று கூட இல்லாமல் உடனே சமையலறைக்குள் உட்கார்த்து விட்டார்களே, இத்தனை நாட்களாக எப்படி சமாளித்தார்களாம் என்று ஆத்திரத்துடன் மொழிந்தாள் லீலா. அதனால் என்ன? வேலை எதுவும் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி போகும்? தேய்ந்த கட்டை தான் மனம் பெறும் என்று அப்பா சொல்லுவார். சோம்பேறி வாழ்க்கையில் என்ன சுகம் இருக்கிறது என்றேன் நான் பதிலுக்கு. அது சரிதான். புது பெண், புதிதான சூழ்நிலையில் நம்மிடம் பழக வந்திருக்கிறாள். 4 நாளைக்கு நாம் அன்புடன் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்று இங்கு யார் நினைக்கிறார்கள்? அம்மாவும் அத்தையும் அடுப்பங்கரை உதவிக்கு ஆட்சி என்று நினைப்பது கிடக்கட்டும். அக்கா ஏதோ ஓடியாடும் குழந்தைக்கு உடம்பு வந்திருக்கிறது என்று இல்லாமல் ஒரே அடியாக பிரமாதப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு யாரோ வேண்டாதவர்கள் வந்திருப்பதை போன்று இதுதான் சமயம் என்று நர்சிங் ஹோமிலேயே உறைந்து கிடப்பது நன்றாகவே இல்லை. நேற்றிரவு சாப்பிடும்போது அத்திம்பேர் மாட்டுப்பெண் சமையல்தானே என்று கேட்கிறார். எனக்கு எரிச்சல் வந்தது. இரவுதான் ஆகட்டும், குழந்தை சற்று தூங்கினதும் அவன் சங்கடப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தால் கூட, நீ போராமு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அக்கா சொல்ல வேண்டாமோ? மரியாதை கொடுத்து அல்லவோ மரியாதை வாங்க வேண்டும். எனக்கு பொறுக்கத்தான் இல்லை என்று விடுவென்று சொல்லிக்கொண்டு போனாள் அவள். எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. நான் கூட இவ்வளவு ஆழ்ந்து கவனிக்கவில்லையே. உரியவளான எனக்கே இப்படியெல்லாம் குற்றமாக எடுத்துக்கொள்ள தோன்றாத போது அவளுக்கு புது மனைவியின் உள்ள துடிப்பு எப்படி தெரிகிறது? லீலாவின் அபிப்பிராயங்களை அப்படியே மடக்கி நான் பதில் கொடுத்தேன். இது போன்ற விஷயங்களை ஊன்றி கவனிக்காமல் விட்டுவிடுவதுதான் நல்லது. வீணாக ஆராய்ச்சி செய்து மனதை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கிக் கொள்வதில் என்ன லாபம்? ஒரு கணம் நடைபாதையிலே நின்ற லீலா என்னை பிரமிக்கும் விழிகளுடன் பார்த்து, ராமு அதிர்ஷ்டசாலிதான் என்று முணுமுணுத்தாள். பஜார் ரோடு ஒன்றுக்கு நாங்கள் வந்தோம். லீலா என் கையை பிடித்து அழுத்தி, இங்கேயே நிற்கலாம், பஸ் இங்கேதான் வரும் என்றாள். பிற்பகல் வேலையாதலால் துணி கடைகளிலும் வளையல் கடைகளிலும் ஏறி இறங்கும் பெண் மக்கள் அதிகமாக காணப்பட்டனர். நான் வைத்த கண் வாங்காமல் எதிர்வரிசையில் உள்ள கடைகளை கவனித்து கொண்டிருந்த பொழுது அந்த புறம் ஒரு பஸ் வந்து நின்றது. ஆட்கள் இறங்கிய பின் மறுபடியும் அது நகர்ந்தது. ஹலோ என்று யாரோ பழகிய குரலில் விழித்தது என் கவனத்தை இழுத்தது. எதிர்வெயிலில் முகத்தை சரித்து கொண்டு பார்த்தேன். பஸ்ஸிலிருந்து இறங்கியவர்களில் ஒருவனான மூர்த்தி தான் இப்படி கூப்பிட்டிருக்கிறான். ரஸ்தாவின் குறுக்கே கடந்து எங்கள் அருகில் வந்த அவன், நான் காண்பது மெய்தானா? கண்கள் பொய் சொல்லவில்லையே என்று முறுவலித்தான். கண்களை துடைத்து கொண்டு, நன்றாக பாருங்கள், இந்த உலகில்தான் இருக்கிறோமா என்ற சந்தேகம் பின்னும் குறுக்கிட்டால் கிள்ளிவிட்டு கொண்டு பாருங்கள் என்று பதிலுக்கு புன்னகை செய்தாள் லீலா. மிஸ்ஸஸ் ராமநாதனுக்கு அருகிலே இருக்க வேண்டியவர் மிஸ்டர் ராமநாதன் ஆயிற்றே என்ற சந்தேகம் ஒரு புறம் இருக்க, என் கண்களிலேயே தட்டுப்படாமல் இந்த பரந்த பட்டினத்தில் எங்கோ ஒளிந்து கொண்டிருந்த லீலாவை இன்று கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே நின்று மறித்தாற்போல காண நேரிட்ட செயல் ஒரு புறமாக என்னை, என் கண்களை நம்பிக்கையே இழக்க செய்துவிட்டது என்றான் அவன். எங்கே இத்தனை தூரம் என்று லீலா கேட்டாள். மவுண்ட் ரோடு வரை ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே மிஸ்ஸஸ் ராமநாதனை பார்க்க உங்கள் வீட்டை தேடி பார்க்கலாம் என்றுதான் கிளம்பினேன். அவள் எனக்கு தெரிந்தவளாக்கும்.
அட, அப்படியா சங்கதி? என்னிடம் நீ சொல்லவே இல்லையே சுசி. உங்களுக்கு உறவா அவள் என்று லீலா மலர் முகத்துடன் கேள்விகளை அடுக்கினாள். அவனை கண்டதுமே எனக்கு அவன் புடவைகளை கொண்டு அத்தையிடம் கொடுத்திருப்பானோ, அத்தை என்ன சொல்லியிருப்பாளோ, அவனிடத்தில் அவன் என்ன நினைத்து கொண்டிருப்பானோ என்ற எண்ணங்கள் எல்லாம் மனதின் அடித்தளத்திலிருந்து கிளம்பி என்னை உறுத்தத் தொடங்கிவிட்டன. அதை பற்றி அவன் இப்போது லீலாவுக்கு முன் கேட்டுவிடாமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தேன். எங்கள் பரிச்சயத்தை அவனே விளக்கிய பின், லீலா, ஆனால் சுசிலாவை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்றால் சந்தோஷத்துடன். என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அந்த விஷயத்தை அவன் சமய சந்தர்ப்பம் அறியாமல் கேட்டுவிட்டால் இவனிடம் புடவையை திருப்பி கொடுத்தது என்ன முட்டாள்தனம். நாங்கள் படம் ஒன்று பார்க்க தியேட்டருக்கு கிளம்பினோம். ஆட்சேபம் ஏதும் இல்லை. வருகிறீர்களா? ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்களை வேண்டுமானாலும் கேட்க அவகாசம் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே லீலா அவனையும் அழைத்தாள். அவன் தட்டி கழிக்க வேண்டுமே என்று நான் விரும்பினேன். ஆனால் அவனோ, ஓ, வருகிறேன், ஆனால் அந்த சமாசாரம் இப்போது கேட்பதற்கில்லை, அவளிடம் தனியாகத்தான் கேட்க வேண்டும் என்று என்னை நோக்கி நகைத்த போது லீலாவின் முகத்தில் கேள்வி குறியிட்டு விட்டது. அப்படியானால் எனக்கு தெரியாமல் நீங்கள் அவளை பார்த்து பேச வீட்டுக்கு வந்தது தடைப்பட்டு விட்டதாக்கும் என்று அவள் கேள்வியில் துணித்த வேதனையின் கீறல் என் உற்சாகத்தை விழுங்கிவிட்டது. எனக்கு தர்ம சங்கடமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. அப்படி முழுக்கும் சொல்வதற்கில்லை லீலா. அவர்களை பார்க்க முடியாமல் போனால் ஒரு விஷயம் பேசலாம் என்ற ஆசையும் இருந்தது என்றான் அவன் அடுத்தபடியாக. எனக்கு உயிர் வந்தது உற்சாகமாக. ஓஹோ என்று லீலாவை நோக்கி புன்னகை செய்தேன். ஆனால் அதுவும் சொந்த விஷயம், இப்போது பேசுவதற்கில்லை என்றான் மூர்த்தி. லீலாவின் முகம் பட்டு போல சிவந்தது. மூர்த்தியுடன் அவள் வார்த்தையாடிய விதத்தில் எனக்கு என்னோ அவளிடத்தில் நான் காணாததொரு புதுமை இருப்பதாகப்பட்டது. ஆரம்பம் முதலே அவளை கூர்மையாக கவனித்து வந்த என் கணவருடன் தங்கு தடையின்றி அரட்டை எடுக்கும் அவளுடைய இயல்பான மாதிரியில் இப்போது அவனுடன் பேசவில்லை என்று எண்ணினேன். இதற்குள் நாங்கள் எதிர்நோக்கியிருந்த பஸ் வந்துவிட்டது. களிப்புடன் நாங்கள் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த பின்னும் மூர்த்திக்கு போக வேண்டுமே என்று இருந்தாலும், நேரமாகவில்லை இன்னும், கடற்கரைக்கு வருவதானால் நானும் உங்களுடன் வருவேன் என்றான் அவன். எனக்கு அடிமனதில் அச்சம் துடித்தது. எங்கே லீலா சரி என்று கூறிவிடப் போகிறாளோ என்று நான், வேண்டாம் இப்போது என்று அவள் காதை கடித்தேன். இவள் இருக்கிறாளே, நான் கூப்பிடும்போதே அவர் இல்லாமல் வரமாட்டேன் என்கிறாள். இப்போது வீட்டில் அவர் வந்து விடுவாராம். துடியாய் துடிக்கிறாள் என்று லீலா என் கையை பிடித்து நறுக்கென்று கிள்ளினாள். ஓ, நான் மறந்து விட்டேனே, ரொம்பவும் உண்மை. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து கொண்டிருப்பாள். அப்படியானால் நான் வரட்டுமா? நாளைக்கு வருகிறேன் என்று எங்களிடம் அவன் விடை பெற்று கொண்டான். நாங்கள் திரும்பும்போது லீலா என்னுடன் விசேஷமாக எதுவும் பேசவில்லை. ஏதோ ஆழம் காணாத சிந்தனையில் லயித்து விட்டாள் என்பதையும், அவள் மனம் எங்கோ வானத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சி போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவள் மௌனமும் என் கேள்விகளுக்கு சம்பந்தமில்லாத பதில்களும் புலப்படுத்தின. வீட்டில் நாங்கள் திரும்பி அடியெடுத்து வைத்ததுமே பொலிவுள்ள சந்திரனை பிடிக்க வரும் ராகு போல எங்கள் மகிழ்வு மறையும்படி பட்டு லீலாவை நோக்கி, என்று லீலா, அவளையும் அழைத்து கொண்டு ஊர் சுற்ற இதுதான சமயம்? நானும் வீட்டில் இல்லை. அத்தை ஒண்டிக்காரியாக ஊர்பட்ட வேலைகளுடன் சிரமப்படுகிறாள். குழந்தைகள், புருஷர்கள் காஃபிக்கு வருகிறார்கள். மயிலாப்பூரிலிருந்து ஐயமும் மச்சினரும் வேறு அவளை பார்க்க வந்துவிட்டு போனார்கள். வீடு திமிலோகப்படுகிறது. இன்னும் 4 நாட்கள் கழித்து போகக்கூடாதோ? வீட்டிலே சமய சந்தர்ப்பம் தெரிய வேண்டாமா என்று செல்லென்று விழிந்தாள். இந்த சூடு லீலாவுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். முக்கால்வாசியும் என்று என் உள்ளத்தில் சுரீரென உரைத்தது. குற்றவாளியைப் போல நின்றேன். சமயம் என்ன சமயம்? இந்த வீடு எப்போதும் தான் திமிலோகப்படும். அத்தை ஒண்டிக்காரியாக சிரமப்படுவது இன்று ஓரகத்தி வந்த பிறகுதான் கண்களில் உறுத்துகிறதாக்கும். அடடா என்று ஏளனும் கேலியும் கலந்த குரலில் கூறிய அவள் விடுவிடுவென்று யாரையும் லட்சியம் செய்யாதவளாக மச்சுப்படியில் ஏறினாள். மலர் 4. மறுநாள் சனிக்கிழமையாதலால் லீலா வீட்டிலேதான் இருந்தாள். எனக்கு வெளியில் எட்டி பார்க்க கூட அவகாசம் இல்லாதபடி சமையலறை அலுவல்கள் அத்தனையும் வெகு சுவாதீனமாக அதற்குள் என்னை பற்றி கொண்டு விட்டன. முன்னால் அவர் வீட்டிலேயே தங்கவில்லை. சிகிச்சை இல்லமும் குழந்தையும் அவரை பிடித்து பசை போட்டு ஒட்டி கொண்டு விட்டன. கர்ப்பிணியாக இருந்த பட்டுவை டாக்டர் இரவு கண் விழிப்பது கூடாது என்று கூறிவிட்டதானால் அவள் முழு பொறுப்பையும் அவர் தலையிலேயே கட்டிவிட்டு வீடு வந்து விட்டாள். ஏற்கனவே உன் உடம்பு பூஞ்சை. கண் பகல் கண்முழித்தால் உனக்கு ஆகாது. ராமுதான் இருக்கிறான். குழந்தைக்கு உடம்பு சரியாமரை பார்த்து கொள்கிறான். குழந்தையும் அவனிடம்தானே ஒட்டி கொண்டு இருக்கிறாள் என்று என் மாமியார் வேறு செல்ல மருமகளுக்கு இதமாக பரிவு காட்டினாள். முழுசாக 3 நாட்கள் ஆவதற்குள் பாம்புக்கு விஷமில்லாமல் போகாது என்றபடி தன் குணத்தை இப்போது காண்பித்து விட்டாள். எங்கோ வெளியே அழைத்து போனாலாக்கும் என்றில்லாமல் லீலாவை என்னை சொல்லாதவள் போல தேல் கொட்டுவது போல சொல்லென்று கடித்து கொண்டாளே. கொட்டினது அவளைத்தான் என்றாலும் நெறி எனக்கு தான் ஏறியது.
ஏண்டி அழைத்து போனாய் லீலா என்றாலும் நீ ஏண்டி போனாய் சுசீலா என்றுதான் அர்த்தம். என்னை பார்ப்பதற்கு என்று மயிலாப்பூரில் தனியாக இருக்கும் என் டாக்டர் மைத்துனரும் அவர் மனைவி விஜயமும் வந்திருந்தார்களாம். எனக்காக காத்து பார்த்துவிட்டு இன்னொரு நாள் வருவதாக கூறி போய்விட்டார்களாம். இடித்து காட்டுவதைப் போல இதை என் காதுகள் கேட்கவே மும்முறை சொன்னாள். நான் லீலாவுடன் வெளியே சென்றிருக்கும் செய்தியை அவர் வீடு வந்தவுடனேயே அறிவித்திருக்க மாட்டாளா? இரவு சமையலறை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் நான். சிகிச்சை இல்லம் செல்லும் முன் ஃப்ளாஷ் கிளம்ப வந்த என் கணவர், லீலாவுடன் எங்கெல்லாம் போயிருந்தாய் என்று கேட்டார். எங்கும் இல்லை, ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம் என்று மெதுவான குரலில் பதிலளித்தேன். தேவலையே, எந்த படத்திற்கு போனீர்கள்? அதற்குள் நீயும் லீலாவும் இத்தனை சிநேகம் பூண்டு விட்டீர்களே என்று மனதில் ஏதும் மாசின்றி சந்தோஷமாக எங்கள் நட்பை உற்சாகப்படுத்தும் பாவனையில் கூறினார் அவர். தாமின்றி தமக்கு தெரிவிக்காமல் வெளியே சென்றதற்காக அவர் என்னை கண்டிக்கட்டும் என்று பட்டு எண்ணியிருந்தாலோ என்னவோ, கோபத்தின் ரேகை கூட அவரிடம் காணவில்லை. பகலில் அன்று அரிசி அரைத்து கொண்டிருந்தேன். லீலா வந்து மூர்த்தி வந்திருக்கிறார் சுசி என்று எனக்கு செய்தி தெரிவித்தாள். கலவரத்துடன் நான், எங்கே, கீழேயா மாடியிலா என்று கேட்டேன். கீழே தான் நிற்கிறார். அவர் வருவதை பார்த்துவிட்டு உன்னிடம் கூறத்தான் வந்தேன். நீ போ, நான் அரைக்கிறேன் என்று லீலா என்னை எழுப்பினாள். அவள் என் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டாள். கையை அலம்பி துடைத்து கொண்டு புடவையை சரி செய்து கொண்டு உமிழ்நீரை விழுங்கி மனதை திடம் செய்து கொண்டவளாக நான் சமையலறையை தாண்டி வந்தபோது அவன் பக்கத்தில் உள்ள சாப்பிடும் அறையிலேயே வந்து நின்று புன்முறுவல் பூத்தான். அவன் கையில் இருந்த அந்த புடவை பொட்டலத்தை கண்டதும் எனக்கு திக்கென்றது. அத்தை திருப்பி அனுப்பிவிட்டாளா என்ன? நன்றாகத்தான் இருக்கிறது. அந்த புடவைகள் அவனுடன் போவதும் வருவதும். மாமி இவைகளை உனக்காகவே வாங்கினாளாம். நீயே அவளிடம் திருப்பி கொண்டு கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டாள் என்றான் அவன். என் அசட்டுத்தனத்தையும் அத்தையகத்து அவமரியாதையும் அவன் அறிந்து கொண்டிருப்பானா? அல்லது அவனுக்கு அறிவிக்காமலே அத்தை உள்ளூர விஷயத்தை கிரகத்தி கொண்டு நாசுக்காக திருப்பி இருப்பாளோ என்று நடுக்கத்துடன் நான் புடவைகளை பெற்றுக்கொண்டேன். பின்னாலேயே வந்து நின்ற என் மாமியார், என்னது, யார் இந்த பிள்ளை என்றாள். அவள் படபடத்த கேள்வியிலே இரும்பின் கடும்பமும் வேம்பின் கசப்பும் எனக்கு புலனாயின. அத்தை 2 புடவைகள் வாங்கி அனுப்பியிருக்கிறார். அத்திம்பேருக்கு தமக்கை பிள்ளை இவர் என்றேன் நான் சுருக்கமாக. உடனேயே அவள் அவனிடம் மலர் முகத்துடன் குலம் கோத்திரம் முதற்கொண்டு விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். தன்னை பற்றி விஷயங்களை மூர்த்தி கூறும்போது தன்னுடைய கண்கள் 4 புறமும் சுற்றி அலைந்ததை நான் கவனிக்காமல் இல்லை. அவனை அங்கேயே நிற்க வைத்து பேசியது எனக்கு ஏதோ போல இருந்தது என்றாலும் பெரியவளான மாமியார் பேசாமல் இருக்கும்போது நான் உட்காருங்கள் என்று உபசரிக்கலாமா? ஒரு டம்ளர் காஃபி கொண்டு கொடுக்கலாமா? சங்கடத்துடன் கையை பிசைந்தவனும் சிறிது நேரம் நின்றேன். அந்த வீட்டுக்குள் காலோடு எடுத்து வைத்த சமயம் எனக்கு எத்தனையோ சுதந்திரம் இருக்கும் என்று மனப்பால் குடித்திருந்தேன். இப்போது என்னுடைய சுதந்திரத்தை பரிசோதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருப்பதாகத்தான் எனக்கு பட்டது. நிஜமாக எனக்கு அவ்வளவு சலுகை இருப்பதாக நான் நினைக்கும்படியான சூழ்நிலை இருக்கவில்லை. எனினும் தைரியத்துடன் உள்ளே வந்து அவனுக்கு காஃபி தயாரித்தேன். அரைக்கும் வேலையை முடித்துவிட்டு லீலா கையை அலம்பிக் கொண்டிருந்தாள். அவருடைய கண்கள் உங்களை தேடுகின்றன என்று அவள் காதோடு கூறிவிட்டு நான் செல்லுவதற்குள் உட்காராமலேயே பேசிவிட்டு மூர்த்தி, நான் வரட்டுமா சுசிலா என்று அங்கிருந்தபடியே கூவினான். இல்லை, இருங்கள், இதோ காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று நான் டம்ளரும் கையுமாக விரைந்தேன். அவன் கவனம் என் மாமியாரின் கையிலே லயித்திருந்தது. நான் அப்படியே கீழே விட்டு போயிருந்த புடவை பொட்டலம் அவள் கையில் இருந்தது. மேலே இருந்த காகிதத்தை நீக்கி அவள் புடவைகளை எடுத்தாள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து ஒரு கடித உரை கீழே விழுந்தது. கடுதாசு ஏதோ எழுதி வைத்திருக்கிறாள் போலிருக்கிறதே. அதை எடு சுசிலா என்று என் மாமியார் கூறும் முன் நான் அதை குனிந்து எடுத்தேன். கொட்டை கொட்டையாக லீலா என்று விலாசமிட்டப்பட்டிருந்தது. அதில் விஷம சிரிப்புடன் நான் அதை திருப்பி வைத்து கொண்டு மூர்த்தியை பார்த்தேன். நீரில் மூழ்கி எழுந்தவனைப் போல அவன் முகபாவம். நல்ல வேலை, தப்பினேனே என்று சொல்வது போல தென்பட்டது. கவனித்திருந்தால் கூட என் மாமியாருக்கு ஆங்கிலம் புரிந்திருக்காதுதான். என்றாலும் ஆபத்து தானே. நான் வரட்டுமா மாமி என்று விடை பெற்று கொண்ட அவனை பின்தொடர்ந்து நானும் சென்றேன். அறையின் வாயிற்படியில் ஃப்ளாஸ்கும் கையுமாக பட்டு சீசை இழித்திருந்து வருபவள் எதிர்பட்டாள். மூர்த்தியை கண்டு இவன் யார் என்ற கேள்வி அவள் முகத்தை சினிக்கியது. நானாக அவன் யார் என்பதையும் வந்த காரியத்தையும் அவளுக்கு அறிவித்தேன். வாசல் வரை அவனை தொடர்ந்து சென்ற என்னிடம் அவன் மெதுவான குரலில், லீலாவிடம் அதை கொடுத்து விடுகிறாயா என்றான் கெஞ்சும் பாவனையில். இல்லை, கொடுக்க மாட்டேன் என்று சிரித்த வண்ணம் ஒழிந்துவிட்டு குதூகலம் பொங்க குதித்து கொண்டே 2 படியை ஒரு படியாக தாண்டி மச்சுப்படியில் ஏறினேன். ஒன்றுபட்ட 2 உள்ளங்களின் தவிப்பு எனக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தது. பின்கட்டு வழியாகவே அவள் மாடிக்கு சென்று விட்டாள் என்று எனக்கு தெரியும். அறையின் வாசற்புறம் முதுகை காட்டிக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் அவள். கடிதத்தை பின்னால் மறைத்து கொண்டு நான், அவர் உங்களை தேடு தேடு என்று தேடினார். நீங்கள் இங்கு வந்து கோபித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே, பாவம். அவரை வர சொல்லிவிட்டு இப்படி ஒரு வார்த்தை கூட அவரிடம் பேசாமல் இங்கு வந்து
ஊர் என்று நீங்கள் உட்கார்ந்திருப்பது எனக்கு நியாயமாகவே படவில்லை. நண்பர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்களாக்கும். அதுவும் சாமானியமான நண்பர்கள் கூட இல்லை என்று இழித்தேன். என்ன உளறுகிறாய் சுசி? சாமானிய நண்பர்கள் இல்லாமல் பின் என்னவாம்? சங்கக்கூடங்களில் சந்திக்க நேரிட்டிருக்கிறதே ஒழிய சேர்ந்தாற்போல அவருடன் 10 வார்த்தைகள் பேசியது நேற்றுதான் என்று மூடி மறைத்து லீலா என்னிடம் எழுகினாள். ஓஹோ, ஆனால் வாய்ப்பேச்சை விட கண்களின் உறவுக்கு அதிக சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாதா? சொந்த விஷயம் என்று அவர் பேச வந்திருக்கிறாரே, இங்காவது வர சொல்லி இருக்கக்கூடாதா? அவர் ஏமாற்றத்தை எனக்கு பார்க்கவே சகிக்கவில்லை. நீ மிகவும் அதிக பிரசங்கி சுசிலா. கண்கள் பேசுவது, காதுகள் உறவாடுவது எல்லாம் உனக்கு தான் தெரியும். சொந்த விஷயம் ஒன்றும் இருக்காது. அடுத்த கூட்டத்தில் யார் எதை பற்றி பிரசங்கம் செய்ய போகிறார்கள் என்று சொல்வார். மூடி மூடி பேசுவதே அவர் வழக்கம். உன் அத்தை கொடுத்து அனுப்பியிருக்கும் புடைகளையும் ஊரில் எல்லோரும் சௌக்கியம் என்று நெல்லுக்குள் அரிசி சமாசாரத்தை வைத்துக்கொண்டு உன்னிடம் அப்படி கூறினாரே என்று முகத்தை நான் பார்க்க முடியாதபடி லீலா திருப்பிக் கொண்டாள். அது போன்ற சங்கதிகளுக்கு கடிதம் கூட எழுதுவாராக்கும் என்றேன். சூடுகண்ட உடம்பில் உஷ்ணமானி வைத்தவுடனே பாதரசம் விறுவிறு என்று ஏறுவதில்லையா? என் கேள்வி அவள் அமுக்கி வைத்திருந்த ஆவலையும் துடிப்பையும் அவளுடைய பாசாங்கை மீறிக்கொண்டு எழுப்பிவிட்டது. ஏன் சுசிலா, ஏதாவது கடிதம் கொடுத்தாரா என்று பரபரப்போடு கேட்டவள் என் கையில் இருந்த கடிதத்தை பார்த்துவிட்டாள். அப்படி வாருங்கள் வழிக்கு என்று நகைத்த நான், நல்ல வேலையாக தப்பினீர்கள். அத்தை அனுப்பிய புடவை பொட்டலத்தில் அதை பத்திரப்படுத்தியிருக்கிறார் என்று நான் கண்டேனா? அலட்சியமாக கீழே வைத்து விட்டு வந்தேன். அம்மா எடுத்து பார்த்து விட்டார். நல்ல வேலை, விலாசம் புரியவில்லை. அத்தை எனக்கு கடிதம் வைத்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். மூர்த்தியின் முகத்தை நீங்கள் பார்க்கவில்லையே அப்போது என்று அவளிடம் கடிதத்தை கொடுத்தேன். சுசிலா என்று கீழிருந்து வந்த குரல் என்னை உலுக்கியது. கீழே ஓடி வந்த என்னை மாமியார் ஓடி ஓடி பச்சை குழந்தை போல நாளும் கிடக்க நடுவில் போய்விடுகிறாயே, இந்தா புடவையை வாங்கி கொண்டு வைத்துவிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை போடு என்று கடிந்து கொண்டாள். இரவு வேலைக்காரி கவனியாமல் போய்விட்டிருந்த எங்கள் அறையை பெருக்கிக் கொண்டிருந்தேன். நான் சீசை இல்லத்துக்கு கிளம்பி கொண்டிருந்த என் கணவர் உள்ளே வந்தார். அன்று மாலை காரியாலயத்திலிருந்து வந்த பின் அவருக்கு என்னுடன் ஏதும் பேச சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. உன் அத்தை உனக்கு புடவைகளை வாங்கி அனுப்பியிருக்கிறாளாமே சுசி, என்னிடம் நீ காட்டவே இல்லையே என்று கேட்டார். நான் தலையை தூக்காமலேயே சுருதி கலைந்த வீணையைப் போல ஆமாம் என்றேன். அவர் மட்டும் சக்தியுடையவராக இருந்தால் அந்த ஓர் ஆமாமிலேயே என் ஆற்றாமை அவ்வளவையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்புறம் மூர்த்தி உனக்கு உறவினனாமே, நீ என்னிடம் இதுவரை சொல்லவே இல்லையே. அவன் இன்று வந்திருந்ததாக மன்னி சொல்லுகிறாளே என்று கேள்விகளை என்னை உற்சாகப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு அவர் அடுக்கினார். மன்னி தான் எல்லாவற்றையும் சொல்லுகிறாளே, நான் வேறு சொல்ல வேண்டுமா? பெட்டியை திறந்து மௌனமாகவே புடவைகளை எடுத்து கொடுத்தேன். தடவி பார்த்துவிட்டு அவர், நன்றாக இருக்கிறது, நிறம் கூட உனக்கு பொருத்தமாக இருக்கும். அத்தைக்கு உன்னிடத்தில் பிரியம் அதிகமோ? நாளை ஞாயிற்றுக்கிழமைதானே, மூர்த்தியை வர சொல்வது தானே. மன்னி யாரோ என்றாள். அப்புறம்தான் லீலா மூர்த்தி தான் வந்தவர் என்று சொன்னாள் என்று கூறி என் மனதை குலைத்த மாய புன்னகை ஒன்று புரிந்தார். உங்களுக்கு அவனை தெரியுமா என்று நான் கேட்டேன். லீலா தான் எனக்கு ஒரு தரம் அவனை அறிமுகம் செய்வித்தாள். அதிலிருந்து எப்போதாவது சந்தித்தால் புன்னகை செய்வான். நானும் நின்று 2 வார்த்தைகள் பேசுவேன். இனிமேல் நெருங்கி பழகி செய்து கொண்டால் போகிறது என்றார் அவர். நான் பதில் ஏதும் கூறவில்லை. இந்த ஆண்களுக்கே பெண்களின் பேதை உள்ளத்தின் பலவீனம் நன்கு தெரிந்திருக்கிறது. கெஞ்சலிலும் கொஞ்சலிலும் முகஸ்துதியிலும் பெண்கள் மயங்கி விடுவார்கள் என்பதை நன்கு அறிந்திருப்பதால் சமயத்தில் அவர்களை ஆட்டி வைக்கும் ஆயுதங்களாக அவைகளை பயன்படுத்திக் கொள்வதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். சுவரோரமாக சாய்ந்து நின்ற என் தோள் மீது கையை வைத்து அவர் என் காதில், குழந்தைக்கு இன்னும் 4-5 நாட்களில் உடம்பு சரியாகிவிடும். மன்னிக்கு உடல்நிலை சரியாக இல்லை. பார், இந்த சமயத்தில் விட்டு கொடுக்கலாமா? கோபமா சுசி உனக்கு? எனக்கும் எவ்வளவு சங்கடமாக இருக்கிறது தெரியுமா? நாளை ஞாயிற்றுக்கிழமை, உன்னிடம் சாவகாசமாக 4 வார்த்தைகளாவது பேச முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றார். அழும் பிள்ளைக்கு மிட்டாய் கொடுப்பதைப் போல, இது என்ன எனக்கு கண் துடைப்பா? பேசாமலே அவர் போயிருந்தால் தேவலையே. இந்த குழைவும் கொஞ்சலும் என் மனதை இன்னமும் அல்லவா நெளிய வைக்கின்றன. நான் வாயை திறந்து சொல்ல என்ன இருக்கிறது? பார்த்தாயா, உனக்கு கோபம்தான் போல் இருக்கிறது. கோபமும் இல்லை, ஒன்றுமில்லை. கோபப்படுவானேன் என்று நான் முணுமுணுத்தேன். நீ இப்படி சொல்லும்போதே கோபம் துணிக்கிறதே. கோபம் இல்லை என்றால் என் மனதை இழுக்கும் உன் புன்னகை எங்கே போயிற்று சுசி? இந்த நாடக படைப்போச்சு பக் என்று என்னை சிரிக்க வைத்தது. கொஞ்ச நாளைக்கு புன்னகை புரிந்து உங்கள் உள்ளத்தை கவர்ந்து சங்கடத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என்றுதான் இருந்தேன். பொல்லாதவள் சுசி நீ என்று சிரித்து கொண்டே போய்விட்டார். அவர் சென்ற திக்கையே வெறித்து பார்த்து கொண்டு நான் நின்றேன். வந்து 2 தினங்களிலேயே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆனந்த வானத்திலே சஞ்சரித்த நான் கனவுகள் கலைந்து உண்மையை நிதர்சனமாக கண்டுவிட்டேன். அன்பில்லாத மாமியார்,
அதிகாரம் செலுத்தும் ஓரகத்தி, கடமையில் உழலும் கணவன், இவர்களுக்கு மத்தியில் நான் தரியிலே ஓடும் குழல் போல ஓடி ஓடி உழைக்க வேண்டும். ஏமாற்றமும் வெறுப்பிலும் மேலிட்டவளாக நான் சாளரத்தண்டை திரும்பி நின்றேன். அடுத்த வீட்டில் காதல் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. அன்று எனக்கு பார்க்க பிடித்த காட்சி இன்று காணத்தகாத காட்சியைப் போல அருவருப்பை தந்தது. விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் வந்து உட்கார்ந்தேன். குழந்தைகள் உறங்கி சந்தடி ஓய்ந்து விட்டதே ஒழிய மைத்துனரும் பட்டும் கூடத்திலே தான் இருந்தார்கள். ரேடியோ ஏதோ புரியாத ஹிந்துஸ்தானி இசையை பரப்பிக் கொண்டிருந்தது. சங்கீதம், கூத்து, கும்மாளம், கேளிக்கை எல்லாம் அவர்களுக்குத்தான். எனக்கு அவற்றையெல்லாம் அனுபவிக்க ஓர் உரிமையும் கிடையாது. அத்தை வீட்டில் அன்று பாட்டி என்னை நேரிலேயே சுட்டுவிடும்படி சொன்னாள். அதாவது ஒரு விதத்தில் தேவலை போலிருந்தது. இங்கே என்னை எல்லோரும் சொல்லாமலேயே நான் ஒன்றுக்கும் தகுதியற்றவள் என்று எப்படியோ அறிய செய்தார்கள் இந்த வீட்டில். இதே சூழ்நிலையில் இப்படியே என்றால் வாழ்நாள் முழுவதும் அம்மாடி நினைத்தாலே எனக்கு ஏதோ என் தலையில் மலையை ஏற்றுவது போல பலுவாக இருந்தது. இருட்டிலே ஏதோ உருவம் நிழலாடியது. குலுங்கிய வளையல் ஒளி லீலா என்று கட்டியம் கூறியது. வாய்ப்படியில் காலை வைத்த அவள், விளக்கு அணைத்துவிட்டு இருட்டிலே உட்கார்ந்திருக்கிறாயே, நோய் தூங்கி விட்டாயாக்கும் என்றளவா எண்ணினேன் என்றாள். ஆமாம், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருப்பேன். தூக்கம் வந்தவுடன் அப்படியே படுத்து விடலாம். அப்புறம் எழுந்து விளக்கை அணைக்க சோம்பலாக இருக்காதா என்று மெல்ல நகைத்த நான் விளக்கை ஏற்றிவிட்டு அவளை வரவேற்றேன். அப்போது என் நிலையில் அவள் வருகை சூடுபட்டு கன்றிப்போன தோளின் எரிச்சலில் தேங்காய் எண்ணெய் பட்டது போன்று இதத்தை கொடுத்தது. மேஜடியில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்த அவளை நான் மூர்த்தியின் கடிதத்தை கொடுத்த பிறகு அப்போதுதான் கவனித்தேன். மனதிலே கரைபுரளும் அவள் மகிழ்ச்சி அவள் முக அழகை மிகைப்படுத்தி காண்பித்தது. நிதானம் இல்லாமல் துள்ளித் திரியும் அவளுக்கு படபடப்பு சுபாவம் அடங்கி நிறைகுடத்தின் பொலிவை நினைவூட்டியது. நான் அவளை ஆராய்ந்து கொண்டிருக்க அவள் என்னை ஆராய்ந்திருக்கிறாள். ராமு இத்தனை முட்டாளாக இருப்பான் என்று நான் எண்ணவில்லை சுசி என்றாள் மெதுவாக. நான் பேச்சை மாற்றி, மூர்த்தி உங்கள் இளைஞர் மன்றத்து விஷயமாகத்தான் எழுதியிருந்தாராக்கும் என்றேன். அவள் நான் கேட்டதை விடுத்து, நீ மிக நன்றாக பாடுவாயாமே சுசி, ராமு சொல்லியிருக்கிறானே என்றாள். அப்படி பெருமை எடுத்துக்கொண்டாராக்கும். நான் கேட்டதை விட்டு விட்டீர்களே. மூர்த்தி இத்தனை சாமர்த்தியக்காரராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உல்லாசமாக வானம் பாடி போல பறந்து திரிந்து கொண்டிருப்பதாக நான் நினைத்த லீலாவை தந்திரமாக மனசிறைக்குள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே. பொய்க்கோபம் கொண்டவளாக என் கையை பிடித்து அழுத்திய லீலாவின் சூடேறிய முகம் பார்க்க இன்னும் அழகாகத்தான் இருந்தது. ஆமாம், இல்லை, நான் தப்பாக சொல்லிவிட்டேன். கோபப்படாதீர்கள். அவர் தந்திரம் எதுவும் செய்யவில்லை. தானாகவே பறவை கூண்டிற்குள். நான் முடிப்பதற்குள் அவள் குறுக்கிட்டாள். சுசி, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. பழக்க தோஷத்தால் அப்புறம் நீ பாட்டில் அம்மா, அத்தை, அக்கா எல்லோரும் இருக்கும் சமயத்தில் ஏதாவது உளறி வைத்து விடப் போகிறாய் என்று என்னை எச்சரித்தாள். தெரிந்தால் என்னவாம்? ஒரு நாளைக்கு தெரிய வேண்டியது தானே. தலைவியின் கள ஒழுக்கத்தை குறிப்பாக பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டியது தோழியின் கடமை இல்லையாக்கும். வெகு அழகுதான். அப்புறம் சங்க காலத்து பெற்றோர்களைப் போல உடனே அழைத்து திருமணம் நடத்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறாயாக்கும். எனக்காக காத்து கொண்டிருக்கும் வரதன் என்ன ஆவது? அவர் 3 வருஷங்களாக பார்த்து பார்த்து எனக்காக ஊட்டில் கட்டும் பங்களா என்ன ஆவது? இந்த சமாசாரம் ஏதும் என் பெரியோர்களுக்கு தெரிந்தால் மூர்த்தி அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டார்கள் என்ற அவள் குரலில் பேச்சுக்கு உரிய பாணி துணிக்கவில்லை. நகை இருக்க வேண்டிய இடத்தில் சோகம் ஒளிந்திருந்தது. பாகவதர் சுகமாக ஆலாபனம் செய்யும் போதும் அபஸ்வரம் விழுந்துவிட்டது போல நான் உணர்ந்தேன். அது யார் அந்த வரதன்? அவர் கட்டும் பங்களாவிற்காக மூர்த்தியை பற்றி பிரதாசிக்கக்கூடாது என்று வாய்ப்பூட்டு போடுகிறீர்களே. நீ விளையாடுகிறாய் சுசி. ராமுவிடம் கூட பேச்சுவாக்கில் பிரஸ்தாபித்து விடாதே. ஏனெனில் அவன் சும்மா இருக்க மாட்டான். விஷயத்தை ஆலோசியாமல் அக்காவிடமும் அத்திம்பேரிடமும் பரப்பி விடுவான். தவிரவும் அவராக முனைந்து வர வேண்டுமே ஒழிய ஊருக்கு முன் எல்லோருக்கும் தெரிய வைப்பது நிலைமை இன்னும் மோசமாக்கிவிடும். முதலாக அக்கா காலேஜுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள். எனக்கு அதுதான் பயமாக இருக்கிறது. வரதன் அம்மாவுக்கு சிறிய தகப்பனார் பிள்ளை. தலைமுறையாக உட்கார்ந்து சுகம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கிறது. சின்ன வயசிலே தூர உறவிலே ஒரு குழந்தையை பிடித்து பொம்மை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அது கொடுத்து வைக்கவில்லை. திரண்ட ஐஸ்வர்யங்கள் இப்போது ஒரு எஜமானிக்கு ஏங்கி நிற்கின்றன. வரதனுடைய தகப்பனார் ஒரு காலத்தில் என் தந்தைக்கு உதவி செய்தார். ஏற்கனவே தாம் செய்த பொம்மை விவாகத்தால் மனமிட்டு போயிருந்த அவர் இறக்கும் தருவாயில் வரதனுக்கு என்னை மனைவியாக்கும்படி என் தந்தையிடம் வாக்கு வாங்கி கொண்டார். இப்போது அவரும் போய்விட்டார் என்றாலும் வரதனுக்குத்தான் நான் என்று எல்லோரும் உறுதியாக முடித்து வைத்திருக்கிறார்கள். படிக்க ஆசைப்படுகிறாள் என்று விவாகத்தை தள்ளி போட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அத்திம்பேர் முதலாக வியாபாரம் ஆரம்பித்த போது கூட பண உதவி அந்த குடும்பத்திலிருந்து தான் கிடைத்தது. எனவே அவர்களுக்கும் அங்கே மிகுந்த மதிப்பு இருக்கிறது. நான் எல்லாம் தெரிந்தும் இப்போது மூர்த்தியை பற்றி பிரஸ்தாபித்தால்
எத்தகைய பூகம்பம் எழும் என்று நீயே யோசித்துப்பார் என்றாள் லீலா. மெதுவாக நான், மூர்த்திக்கு இதெல்லாம் தெரியுமா என்று வினவினேன். ம் நீ நினைக்கும் மாதிரியில் நாங்கள் மனதில் உள்ளதை இதுவரை பேசியதில்லை. நீ கொடுத்தது அவர் உள்ளத்தை அறிவிக்கும் முதல் கடிதம் சுசி. நான் அசைவற்று அவளையே வைத்த கண்ணிமைக்காமல் நோக்கினேன். எனக்கு என்ன பண்ணுவதென்று புரியவில்லை. நீ என்ன சொல்கிறாய் என்று என் தோளிலே கைகளை வைத்துக்கொண்டு என்னை உற்று பார்த்தாள். என்னை விட வயதிலும் கல்வி கேள்வியிலும் வெளி உலக அனுபவத்திலும் மூத்தவள். என் கண்களுக்கு நான் சரிசமமாக நினைக்க முடியாதபடி மரியாதைக்கு உகந்த பாத்திரம். அன்பு ஒன்றினால்தான் அவளிடம் நெருங்கி பழக முடிகிறது என்று என்னை விட ஒருபடி மேலாக நான் கருதியிருக்கும் அவள். கிராமத்து மக்களிடம், குருட்டு நம்பிக்கைகளிடையே பக்குவம் அடைந்திருந்த என்னிடம் யோசனை கேட்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. வெகு சுலபமாக, அதனால் என்ன, வரதனையெல்லாம் மனம் புரிந்து கொள்ள முடியாது என்று பயப்படாமல் சொல்லிவிடுங்களேன். என்னை பயந்தாங்கொல்லி என்று கூறிவிட்டு நீங்களே பயந்தாங்கொல்லியாக இருக்கிறீர்களே என்றேன் நான். போ சுசீலா, உனக்கு விளையாட்டாக இருக்கிறது. நாகரிகம் நாகரிகம் என்பதெல்லாம் நடை உடை பாவனையில்தான் இருக்கிறது, மனசிலே வரவில்லை. ராமுவுடன் நான் வித்தியாசமின்றி விளையாட்டாக பேசுவதையே அக்கா நொடிக்கு 100 தரம் கண்டிப்பாள். வரதனை நான் மறுத்தால் நிச்சயமாக எல்லோருடைய விரோதத்தையும் சம்பாதித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் வகுத்த வழியிலே வாழ்நாள் முழுதும் துயரக்கடலில் உழல வேண்டும் என்று தன் மனதை திறந்து அவள் கொட்டினாள். கதைகளில் மட்டுமே அதுவரையில் காதலை பற்றி படித்திருந்த எனக்கு கண்முன் அதில் சிக்குண்டு வாடும் லீலாவை காண மனதிலே மகிழ்ச்சி கிளம்பியது. இப்போது லீலாவை மறந்து என் வாழ்வின் விமர்சனத்தில் ஈடும்படி சிந்தனை குதிரை வேறு திசையில் திரும்பிவிட்டது. இத்தகைய அழுத்தமான பிடிப்பு அவரிடம் இந்த கொஞ்ச நாட்களிலேயே என்னை அறியாமல் என் உள்ளத்தில் வளர்ந்திருப்பதன் காரணம் என்ன? லீலா அவள் அறைக்கு சென்ற பின் புதிதாக தோற்றமிட்டிருந்த மன ஒளியிலே என்னை மறந்து நான் சொக்கிவிட்டேன். என்னுடைய அந்த புதிய உலகிலே கற்பனை விமானமேறி மனம் போனபடி சஞ்சரித்தவளை எப்படி நித்திரை அரசி ஆட்கொண்டாள் என்பதே தெரியவில்லை.